எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக தயாரிக்கப்படுகிற கதை பயணி தொடரில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோட முதல் புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டது, எங்கே எடுக்கப்பட்டது, யார் அப்போ அந்த புகைப்படத்தை எடுத்தாங்க அப்படிங்கக்கூடிய நினைவு உங்களுக்கு தெரியுமா? சிலருக்கு தெரியும், பலருக்கும் குழந்தையாக இருக்கும்போது புகைப்படம் எடுத்தாங்க, இந்த ஸ்டுடியோவில் எடுத்தாங்க, அல்லது அப்பா என்னை தூக்கி வச்சுருக்கும் போது எடுத்தாங்க அப்படின்னு அந்த கேட்ட நினைவுகளை வைத்திருப்பாங்க. இது வரைக்கும் ஒருத்தரை எவ்வளோ புகைப்படங்கள் எடுத்திருப்பாங்க? யாருக்காவது ஏதாவது அப்படி அந்த கணக்கு இருக்கா என்ன? என்னை எத்தனை புகைப்படம் எடுத்திருக்காங்கன்னு யாராவது தன்னுடைய புகைப்பட எண்ணிக்கையை கணக்கு வச்சுருப்பாங்களா அப்படின்னா அநேகமாக யாருமே வச்சுருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம காலகட்டத்தில் உலகத்திலேயே மிக அதிகமாக நடக்கக்கூடிய ஒன்று என்னென்னா ஃபோட்டோ எடுக்கிறது தான். இணையத்தில் ஒரு தகவல் படித்தேன், நிஜமானு தெரியாது, ஆனால் அந்த தகவலில் ஒரு வியப்பு இருந்தது. என்னென்னா, ஒரு நாளைக்கு உலகம் முழுவதும் சேர்ந்து 500 கோடி புகைப்படங்கள் எடுக்கப்படுது அப்படின்னு. 500 கோடி புகைப்படங்கள் எடுக்கப்படுது அப்படின்னா உலகம் முழுக்க எல்லாமும் புகைப்படமாக மாறிட்டே இருக்குது. இவ்வளோ புகைப்படங்களும் என்ன ஆகுது? வீணடிக்கப்படுது, அழிக்கப்படுது. 100 ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அதில் 4 ஃபோட்டோ தவிர மிச்சம் எல்லாமே நீக்கப்படுது. அப்படின்னா தொடர்ந்து மனிதர்கள் தன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க, வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க. மனிதகுல வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மனிதன் வேறு எதுக்கும் இவ்வளவு மயங்கி நான் அறிந்ததே இல்லை. வேறு எல்லாவற்றுக்கும் தேவை இருக்கும் போது அதை செய்வாங்களே தவிர எப்போவும் தன்னை ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்றத, தூங்குறத, படுக்கிறத, பேசுகிறத, பயணம் செய்கிறத, போகிற இடங்கள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் கணக்கு வழக்கு இல்லாத புகைப்படங்கள். புகைப்பட சுருள் இருக்கிற காலகட்டத்திலேயாவது அது விலை கொடுத்து வாங்கணும். 36 புகைப்படங்கள் தான் எடுக்க முடியும். அப்போ ஒன்றை தேர்வு செய்து அதை புகைப்படம் எடுப்பாங்க. புகைப்பட கலைஞர்களால் தான் புகைப்படம் எடுக்க முடியுங்கிறதுனால எல்லாரும் புகைப்படம் எடுக்க முடியாது. ஆனால் செல்ஃபோனில் ஒரு கேமராவும், அந்த கேமராவை பயன்படுத்தி எளிதாக ஃபோட்டோவை எடுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம், அதுக்கப்புறம் அதை சேமித்து கொள்ளலாங்கிற வசதி வந்த பிறகு ஃபோட்டோ எடுக்காதவர்களே கிடையாது. குழந்தையில் ஆரம்பித்து வயதானவர்கள் அத்தனை பேரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தான் ஃபோட்டோவை தானே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தான் ஃபோட்டோவை அடுத்தவங்களுக்கு அனுப்பி தர்றாங்க. இடைவிடாமல் மனிதர்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. எதற்காக இவ்வளோ புகைப்படங்கள் தேவை வருது? உங்களை நீங்கள் பார்த்துக்கிடவும், உங்களை அடுத்தவர் பார்த்துக்கிடணும்னு தொடர்ந்து ஒருத்தர் நாடு முழுக்க ஏன் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா புகைப்படங்களை தன்னோட நினைவாக நினைக்கிறாங்க. நான் இந்த நிமிடத்தில் எப்படி இருந்தேங்கிறது ஒவ்வொரு நிமிடத்துலையும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்தந்த நிமிடத்தில் வாழ்கிறது முக்கியம்தான். அந்தந்த நிமிடத்தை புகைப்படம் எடுக்கிறது முக்கியம்தானா அப்படின்னு கேட்டால் என் வரையில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஏன் புகைப்படம் எடுத்துக்கிறாங்க? அது ஒரு ஆசை. அந்த ஆசை தொடங்கி அந்த ஆசை அப்படியே வளர்ந்துட்டே வந்து புகைப்படம் எடுக்காமல் போயிட்டா கை நடுக்க வந்துடக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஐயோ, அங்கே போனேன், அவரை பார்த்தேன், அவர் கூட புகைப்படம் எடுக்கலை, அங்கே போய் சாப்பிட்டேன், இந்த சாப்பிட்ட உணவு புகைப்படம் எடுக்கலை அப்படின்னு புகைப்படம் எடுக்க தவறிய நிமிடங்கள் எல்லாம் வாழ்வில் இழந்த விஷயங்களாக நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. உங்கள்கிட்ட கருவி இல்லாமல் இன்னொரு புகைப்படம் எடுக்கக்கூடிய வசதி இருக்குது. அது உங்களுடைய நினைவாற்றல், உங்களுடைய மனம். உங்கள் மனது உங்களுடைய நினைவை பல்வேறு காட்சிகளை வெவ்வேறு புகைப்படங்களாக எடுத்து மனதுக்குள்ளே ஒரு நாள் முழுக்க எல்லாத்தையும் பதிவு செய்து வச்சுட்டே தான் இருக்குது. நீங்கள் எடுக்காத, உங்களோட கேமராவால் எடுக்காத தருணங்கள் எல்லாம் கூட வந்து உங்கள் மனதால் புகைப்படம் எடுக்கப்பட்டே இருக்குது. அந்த புகைப்படத்தை பாதுகாப்பது எப்படின்னு தெரியல. நான் தான் 6ஆம் வகுப்பு படித்தேன், நான் தான் 7ஆம் வகுப்பு படித்தேன். 6ஆம் வகுப்பில் வகுப்பறையில் இருந்த அந்த பையனோட உருவமும் அவன் எங்கே வந்திருந்தாங்கிறதும் என் நினைவிலே இல்லை. அன்றைக்கு என்ன ஆடை உடுத்தியிருந்தேன் அது நினைவில் இல்லை. அப்படின்னா நம்ம நினைவில் கொஞ்சம்தான் பாதுகாக்கப்பட்டு வருது, மிச்செல்லாம் மறைஞ்சிக்கிட்டே வருது. புகைப்படங்களாக, வீடியோ கேசட்டாக, அல்லது இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாம் உலகத்தில் பெருகின பிறகு ஒருவர் அவருடைய நினைவுகளை எல்லா இடத்துலையும் சேமிக்கிறவராக மாறுறாரு. ஒருவருடைய நினைவு அவருடைய வீட்டில் மட்டும் இல்லை, உலகினுடைய எல்லா வடிவத்திலையும் கொஞ்சம் 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 பதிஞ்சு போயிருக்குது. அதிலும் இப்போ எங்கே, எத்தனை மணிக்கு, எப்படி எடுத்தோங்கிற எல்லா தகவலும் புகைப்படங்களிலேயே இணைந்து அச்சிடப்பட்டு வந்துடுறதுனால நீங்கள் ஒரு புகைப்படத்தை பார்த்த உடனே அது எடுக்கப்பட்ட இடம், நேரம் எல்லாம் உங்களுக்கு வந்துடுது. இவ்வளவு வேகமாக மனிதர்கள் புகைப்படம் எடுக்கிறாங்களே, இதை என்ன செய்வாங்க? நிறைய நேரங்களில் உங்கள் புகைப்படத்தை எடுத்து முடித்த பின்னாடி அதை பார்க்குறதுல உங்களுக்கு ஒரு கூச்சம், குற்ற உணர்வு வந்துடுது. புகைப்படத்துக்கு முன்னாடி தான் உலகத்தில் சிரிக்க சொல்கிறாங்க. வேறு எந்த செயல்லையும் ஒரு மனிதனை சிரிக்க சொல்லி யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேமரா முன்னாடி போய் உட்கார்ந்த உடனே கேமராமேன் கொஞ்சம் சிரிங்க சார் அப்படிம்பாரு. சிரிப்பதற்கான சில சொற்களையும் வச்சுருக்காரு.
அதை சொல்லி அதே மாதிரி சிரிங்க அப்படிம்பாரு. அதிலும் கூட ஒவ்வொரு பண்பாட்டுக்கு தக்கவும் சிரிக்க வேண்டிய சொல் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன் சிரிப்பை புகைப்படம் இவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்னா, மலர்ந்த முகம் என்பது மகிழ்ச்சியினுடைய அடையாளம். புகைப்படம் என்பது மகிழ்ச்சியை பாதுகாக்கிற ஒரு விஷயம். அதனால் இது இந்த புகைப்படங்களுக்கான ஃபிலிம் ரோல் கொடுத்தாங்க இல்லையா, அந்த நிறுவனங்கள் செய்த ஏற்பாடு தான் புகைப்படங்களை சிரிக்க சொல்கிறது. புகைப்படம் எடுக்க சொன்ன காலகட்டத்தில் யாரும் சிரிக்கலாம் சொல்லலை. ஆனால் புகைப்பட நிறுவனங்கள் வண்ணத்தில் புகைப்படங்கள் எடுக்க தொடங்கும்போது, வண்ணத்தில் உங்களை காட்டணும்னா மகிழ்ச்சியாக தான் காட்டணுங்கிறதுனால எல்லாருமே உங்களை சிரிக்க சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த பொய் சிரிப்பு மாறவே இல்லை. கேமரா முன்னாடி இயல்பாக சிரிப்பவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. மற்றவங்க எல்லாம் கேமராவுக்காக சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பு புகைப்படத்தில் தனியாக ஒட்டப்பட்ட ஒரு படம் மாதிரி இருக்குது. இயல்பான சிரிப்பு யாரிடம் இருக்குன்னா குழந்தைகளிடம் இருக்குது. சில வயதான முகங்களில் அது அவங்க கண்ணில் இருக்குது. நிறைய பேர் அந்த சிரிப்பை முகத்தில் இல்லை தன்னுடைய கண்களில் ஒளிர்றவங்களாக இருக்காங்க. அது அழகாக இருக்குது. ஆனால் யாராவது ஒருவர் உங்களை சிரிக்க சொன்னாங்கன்னா வேறு தருணத்தில் நீங்கள் அவரை பார்த்து கோவப்படுவீங்க, நான் ஏன் சிரிக்கணும் அப்படின்னு. சிரிப்பு என்பது தன்னியல்பாக வரக்கூடியது. மனது மகிழ்ச்சியாக இருந்தால், மனது சந்தோஷமாக இருந்தால், அது உங்களோட உடலில் வெளிப்படும் போது அது சிரிப்பாக வெளிப்படும். அது சிரிப்பு கண்ணில் தேங்கி நிற்கும். உங்கள் கன்னங்களில் அந்த சிரிப்பு ஒரு பக்கம் ஒட்டிகிட்டு இருக்கும். உங்களுடைய உடல் முழுவதுமே சிரிப்பாளனுடைய அதிர்வு கொண்டதாக இருக்கும். நான் கேமராவுக்காக சிரிக்கிறது அப்படி இல்லையே. அப்போது கேமராவுக்காக சிரிக்கிறது, கேமராவுக்காக போஸ் கொடுக்கறது, கேமராவை பார்ப்பது, கேமராவை வெட்கப்படுவது, கேமராவுக்கு தலை காட்டாமல் இருப்பது என்பதெல்லாம் நம்ம காலகட்டத்தில் கூட முக்கியமான ஒன்று. பலரும் தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை தன்னுடைய புகைப்படத்தை பார்ப்பதிலிருந்து தான் தொடங்குகிறார். கண்ணாடியிடமிருந்து அல்ல. கண்ணாடியிடமிருந்து தன்னை திரித்து கொள்ளுகிற வழியை செய்கிறாங்க. தான் புகைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒருவர் நான் இப்படி நின்றுக்கலாம், சட்டையில் இந்த இடம் சுருக்கமாக இருக்குது, தலையை லேசாக திருப்பிட்டேன் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு புகைப்படத்தை ஒரு புத்தகம் படிக்கிறது போல் படிக்கவும் செய்கிறார். என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதில் என்னென்ன விஷயங்கள் இல்லை, யாருக்கு அடுத்து யார் நின்றுருக்காங்கன்னு. நிறைய பேர் புகைப்படத்தை பார்த்தோன்னே இவங்க ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறத நான் பார்த்துருக்குறேன். அப்படின்னா இல்லாதவர்களே அவர்கள் பார்க்குறாங்க, இருப்பவர்களை மட்டுமல்ல. நீங்கள் பள்ளி நாட்களில் கல்லூரி நாட்களில் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த வகுப்பினுடைய அந்த கல்லூரியினுடைய நினைவாக தொடரப்போகுது. இப்படி புகைப்படத்துக்கு ஒரு நீண்ட வரலாறும் அதில் ஞாபகங்களை பாதுகாப்பதற்கான நிஜமான தேவையும், அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்கிற விதமும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருக்குன்னா, இலக்கியம் இந்த பணியைத்தான் புகைப்படங்களாக இல்லாமல் எழுத்து வழியாக செய்துட்டுருக்கு. ஒரு வரி என்பது உண்மையில் ஒரு புகைப்படம் தான். அது சொற்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம். கவிதை என்பது பல்வேறு புகைப்பட காட்சிகளை மொழி வழியாக உருவாக்கி காட்டுறது தான். கவிதையில் தான் ரொம்ப அழகான கவித்துவ தருணங்கள் புகைப்படங்களை போல பதிவு செய்யப்படுது. ஒரு கதைக்குள்ளாடி எல்லா இயக்கங்களும் இன்றைக்கி ஒரு வீடியோ கேமரா வச்சு நீங்கள் படப்பிடிப்பு செய்வது போல் எல்லாமும் கேமரா இல்லாமல் மொழி வழியாகவே சொல்லப்படுது. ஒருவர் கதை கேட்குறார், ஒருவர் கதை சொல்கிறார் அப்படின்னா அந்த நிகழ்வு என்பது நீங்கள் இன்றைக்கி ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணுறது போல் அத்தனை வேறுபட்ட லென்ஸை பயன்படுத்தி சொல்லக்கூடிய கதை முறை தான் அது. அப்படின்னா நம்மளோட மொழியே ஒரு கேமரா தான். இந்த கேமராவை கொண்டு மொழி வழியாகவே நீங்கள் நிறைய காட்சிகளை சித்தரிக்கவும், படிப்பவர் மனதில் கொண்டு போய் சேர்க்கவும், துல்லியமாக கவித்துவமாக அதை பதிவு செய்யவும் முடியும். அப்படி நல்ல இலக்கியங்கள் நிறையாவே பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம நினைவாற்றலுக்கு ஒரு குறைபாடு உண்டு. என்னென்னா, அது நாம் விரும்பினதை நினைவு வச்சுக்கணுமான்னா இருக்காது. நாம் மறக்க சொன்னதை மறந்துடுமா அப்படின்னா முடியாது. நிறைய பேரோட வாழ்க்கை பிரச்சனை என்னென்னா, அவங்க மறக்க விரும்புகிறதை அவங்களால மறக்க முடியவே இல்லை. நினைத்து நினைத்து சந்தோஷம் கொள்ள வேண்டிய எல்லாமும் பாதியிலேயே மறந்து போயிடுது. பாதியிலேயே அவர்களுடைய நினைவு கொண்டால் கூட துல்லியமாக நினைவு வர மாட்டேங்குது. சமீபத்தில் ஒரு நண்பரை பார்ப்பதற்காக போயிட்டு இருந்தேன். அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அவங்க வீடு எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்துருந்தாங்க. ஏதோ டிவியில் படம் பார்க்குறாங்க போல் இருக்குது அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லை சார், நீண்ட காலத்துக்கு அப்புறம் என்னோடய கல்யாண கேசட்டை நாங்கள் எல்லோரும் பார்க்க போகிறோம் அப்படின்னா. அது ஒரு வேடிக்கையான நிகழ்வு. என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுக்கெல்லாம் 14-15 வயசாகிருச்சு. இப்போ 14-15 வயசு பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு அப்பா அம்மாக்கள் தங்களோட திருமண நிகழ்ச்சியை வீடியோவில் பதிவு பண்ணாங்கல்ல, அதை ஒன்றா பார்க்க போகிறாங்க. அந்த தருணத்தில் நானும் அவங்க கூட போய் உட்காந்துருக்கிறேன். நான் அந்த நண்பருடைய கல்யாணத்தை பார்த்தவன் இல்லை. அவரை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியும், ஆனால் கல்யாணத்தில் போக சந்தர்ப்பம் இல்லை. எப்படி உங்கள் கல்யாணம் நடந்ததுன்னு இந்த வீடியோ கேசட் போடுறாங்க. அன்னைக்கு கல்யாணத்தில் வீடியோ எடுக்கிறாங்கங்கிறதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம். நிறைய கல்யாணங்களில் எடுக்க முடியாமல் போனப்போ அவங்க மன வருத்தம் அடைஞ்சிருக்காங்க, எங்கள் கல்யாணம்லாம் யாராலையும் பதிவு பண்ணப்படலைன்னு. இங்கே என்ன அப்படின்னா, இந்த கல்யாணத்தை வீடியோ கேசட்டை ஓட விடுறாங்க. ஓட விட்டால் குழந்தைங்கள்லாம் விருப்பமே இல்லாமல் பார்க்குறாங்க.
ஆனால் இந்த கணவன் மனைவி 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த காட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நிஜமாக பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த புடவை அன்னைக்கு நல்லா இருந்தது, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அது ஓரம் சரியாக இல்லை அப்படின்னு. அவங்க அணிந்திருந்த நகை, அவர்களுடைய நடை, அப்பா மணமகனாக வருவது, நண்பர்கள் படை சூழ போய் உட்காந்துருக்குது, நடந்த திருமணத்தை பிள்ளைங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அப்பாவை கேலி செய்கிறாங்க. அப்பா திருமணத்தின் போது அடையாத வெட்கத்தை இங்கே அடைகிறார். பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு அழகான விஷயமா இருந்தது. அவர் சொன்னார், இதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல சார், இந்த இனிமேல் இப்போ சிடியெல்லாம் மாறி எல்லாம் பண்ணாலும் இந்த கேசட்டை என்ன பண்ணான்னு தெரியல, இப்போயே இந்த பிளேயர் எங்கிட்ட இல்லாமல் ஒரு நண்பர்கிட்ட வந்து வாடகைக்கு வாங்கிட்டு வந்து இதை போட்டு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னாரு. இன்றைக்கி வேறு ஃபார்மேட்டில் அதை மாற்றிக்கலாம் சார்னு சொன்னோடனே, ஆமாம் சார் எனக்கும் தெரியும், ஆனால் இதை நான் எவ்வளோ காலம் காப்பாற்றி வச்சுருக்கிறது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னார். கல்யாண கேசட், பழைய கல்யாண ஆல்பங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்குது. அவர்களாக அவர்களுடைய பழைய தருணங்களை பார்த்துக்கிடும் போது அவர்கள் கொஞ்சம் சந்தோஷமும் நிறைய ஏக்கமும், இப்படி நடந்திருக்கலாமே அப்படி நடந்திருக்கலாமேங்கிற மனக்குறைகளையும் வெளிப்படுத்துகிறாங்க. இந்த கல்யாணத்தில் யார் வரலைங்கிறத நினைவு பார்க்குறாங்க. பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒன்று என்னென்னா, தந்தை தாயை மனக்கோலத்தில் அந்த பிள்ளைகள் பார்த்ததே இல்லை. காட்சியாக அவர்களுக்கு அப்படி ஒரு காட்சியை புகைப்படத்தில் இல்லை, ஒரு வீடியோவில் பார்க்கும்போது அவர்கள் அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த காட்சி, அது பதிவு செய்யப்பட்ட தருணத்தை மீள் உருவாக்கம் செய்து இன்று உங்கள் பிள்ளைகள் முன்னாடி காக்கும்போது, தந்தையும் தாயும் ஒரு கனவுகளோடு வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. அவர்களுடைய ஆசையின் வடிவம்தான் நாமங்கிறது நமக்கு தெரியுது. இப்படி புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எழுதப்படாத உண்மைகளை, எழுதப்படாத விஷயங்களை இலக்கியம் பதிவு செஞ்சிருக்கு. குறிப்பாக கன்னட மொழியில் திவாகர் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். சென்னையில் தான் அவர் வேலை பார்த்தார். கன்னட மொழியினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஒருத்தர். அவர் புகைப்படத்தை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒரு பக்கம்தான் அந்த கதை, அதுவும் அந்த கதையோடு சேர்ந்து ஒரு புகைப்படமும் வெளியிட்டிருப்பாங்க. அந்த புகைப்படம் எதை பற்றினா, அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க இல்லையா, ஒரு 15 வயசு 14 வயசில் திருமணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு திருமணம் பண்ணிக்கிட்ட மணமகன் மணமகள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற ஃபோட்டோவை பற்றினது. அதெல்லாம் தமிழ் பண்பாட்டில் ஒரு சடங்கு போல், திருமணம் ஆன உடனே ஸ்டுடியோவுக்கு போய் அந்த காலத்தில் கணவனும் மனைவியும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிடுவாங்க. அதை வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் அப்படி யாரும் இப்போ ஸ்டுடியோவில் போய் எடுக்கிறாங்களான்னு இல்லை. ஸ்டுடியோவே இவர்களுடைய திருமணத்துக்கு முன்னாடி அவர்களை அழைச்சிட்டு போய் விதவிதமாக புகைப்படம் எடுக்க சொல்லி ஒரு பெரிய பில் கொடுத்து, 100க்கு இல்லை ஆயிரக்கணக்கான புகைப்படங்களை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஸ்டுடியோவில் போய் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஸ்டுடியோ பேர் போட்ட ஃபோட்டோவை எல்லா வீட்லேயும் மாட்டி வச்சுருப்பாங்க. அப்படி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை தான் இந்த கதை. அந்த கதையில் அந்த மணப்பெண்ணை பற்றி அவர் சொல்லிகிட்டே வர்றார் திவாகர். பாருங்கள், சின்ன பொண்ணு, அரியா பொண்ணு மாதிரி இருக்குல்ல, அது முகம் பாருங்கள், அது போட்டிருக்க நகையை பாருங்கன்னு ஒன்று நான் சொல்லிகிட்டே வர்றார். வரும்போது சொல்கிறாரு, இது வந்து எங்கள் பாட்டி தாத்தாவினுடைய திருமண புகைப்படம் தான். அந்த காலத்துலேயே ஃபோட்டோகிராஃபி வந்த உடனே அவங்க ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. இதில் பாட்டியினோட முகத்தில் பாருங்கள் எவ்வளோ ஒரு அப்பாவியான எளிமையான உலகம் தெரியாத பொண்ணாக இருக்கிறாங்கன்னு வரிசையாக சொல்லிகிட்டே வந்தவர் கதையினோட ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த தாத்தாவுக்கு இந்த பாட்டிக்கு தெரியாமல் ஒரு ரகசிய உறவு இருந்தது. வேறொரு பெண்ணோட பழகிட்டே இருந்தாங்க. பாட்டி திருமணமாகி வந்த பின்னாடி அந்த உண்மையை கேள்விப்பட்டு ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, தாத்தா இருக்கும்போது ஒரு பெரிய கோடாரியை எடுத்துகிட்டு வந்து, அவங்க வீட்டில் விறகு அடுப்பு தானே, அந்த விறகை உடைக்கிறதுக்காக கோடாரியை எடுத்துகிட்டு வந்து தாத்தா முன்னாடி வச்சு அந்த விறகை அவங்க உடைச்சாங்க. முதல் முறையாக தாத்தா பார்த்தார், ஒரு பெரிய கோடாரியை தனியாக கையில் வச்சு கடினமான மரத்தை 2 துண்டாக்குகிற வலிமை மிக்க ஒரு பொண்ணு தான் நம்ம கண்ணு முன்னாடி சாதுவாக அமைதியாக பயந்த பொண்ணாக இருக்குங்கிறத பார்த்தார். அந்த கண்ணில் கோடாரியை வச்சுட்டு இருந்த பாட்டியோட கண்ணில் ஒரு நிமிடம் வந்துட்டு போச்சு, இந்த கோடாரியை உன் மேலேயும் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதியா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்வை மட்டும் வந்துச்சு. தாத்தா அதுக்கப்புறம் மாறிட்டார் அப்படின்னு. அப்போ புகைப்படத்தில் பார்க்கக்கூடிய பாட்டி நகை அணிந்த பழைய கால பொண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டி. ஆனால் அந்த பாட்டிக்கு வாழ்க்கையில் நடந்த விஷயம், அது தேவைப்பட்டால் என்னால் எதையும் செய்ய முடியும், நான் வலிமையானவள் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய கையில் கோடாரி ஏந்தின அந்த காட்சி இருக்குல்ல, அது புகைப்படத்தில் இல்லை. திவாகரா தான் சொல்லுவார், இந்த புகைப்படத்தை பார்க்கக்கூடிய யாரும் அந்த காட்சியை நினச்சி பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாட்டி தான் இவங்கன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த தாத்தாவுக்கு தெரிகிறது அப்படின்னு. இது புகைப்படம் சொல்லாத உண்மையை சொல்லுகிற கதை, புகைப்படம் சொல்லுகிற கதை இல்லை. ஒரு புகைப்படத்தில் நீங்கள் காணும்போது அது சொல்லாத கதை ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி சொல்லாத கதையை பற்றினது. மலார்மே அப்படின்னு ஃப்ரெஞ்சில் ஒரு பெரிய போயட் இருக்கார். அவர் வந்து மலபார் கேர்ள் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கார். அது கேரளாவிலிருந்து ஒரு பெண்ணை புகைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படத்தை பார்த்து எழுதின கவிதை.
அப்படி ஒரு எங்கேயோ இருக்கிற பொண்ணை எங்கோ ஒரு கவிஞன் பார்த்து ஒரு கவிதை எழுதுகிறான். அப்போது புகைப்படம் புத்தகம் படிப்பது போல, கவிதை படிப்பது போல ஆழ்ந்து வாசிப்பதற்கான ஒரு வடிவம். இன்றைக்கெல்லாம் திருமணம் ரொம்ப எளிதாகிடுச்சு. திருமண நிகழ்வுகளும் பெரிய ஆடம்பரமாக மிக பெரிதாக கொண்டாடப்படக்கூடியதாக இருக்குது. நடேச சாஸ்திரி அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு அறிஞர் இருந்தார். அகழ்வாய்வு துறையில் பணியாற்றினார். மிகப்பெரிய தமிழ் அறிஞர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அவர் தென்னாட்டு பழங்கதைகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார், தொகுத்திருக்கிறார். மக்கள்கிட்ட அங்கங்கே கேட்ட கதைகளை எல்லாம் தொகுத்து, அது ஆங்கிலத்தில் வெளியான ஒரு புத்தகம். தென்னாட்டில் சொல்லப்படக்கூடிய வேறு வேறு கதைகளில் இருக்குது. அதில் ஒரு நல்ல கதை இருக்குது. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு இளம் பெண் புலியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுதான் கதை. அந்த கதையில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு அவள் வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இள வயதிலே எப்படி இருக்குன்னா, நல்ல அழகான பொண்ணு, எல்லாரோடையும் வேடிக்கையாக பேசக்கூடியவர், யாரோடையும் எளிதாக பழகக்கூடியவள். அவள் அழகாக இருக்காங்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் அவளை பார்த்தாலே பிடிக்கும். அவளும் சகஜமாக அவங்க கூட பேசுவாள், பழகுவாள். வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பயம் என்னென்னா, யாராவது ஒரு பையனை காதலித்து அந்த பையனை திருமணம் பண்ணிடுவாளோ அப்படின்னு பயந்துகிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு பெரிய பொண்ணாகிறா. பெரிய பெண்ணான உடனே அவளோட தந்தை முடிவு பண்ணிடுறாரு, உடனே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு. ஆனால் நல்ல வரன் பார்க்கணுன்னு வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது இந்த குடும்பம் வசிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்குது. இந்த காட்டில் ஒரு புலி இருக்குது. இந்த புலிக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது இந்த மந்திரம் ஓதுறத, சைவ உணவு உண்பதை, மரியாதைக்குரிய மக்கள் வாழ்கிறத எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு உருமாற்றுகிற சக்தி உண்டு. இந்த புலி நினச்சா எந்த வடிவத்திலையும் உருவம் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு மந்திர சக்தி அதுக்கு இருக்குது. அது ஒரு பண்டிதர் போல் தன்னை உருமாற்றம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு வருது. வந்துட்டு அது வந்து ராமாயணத்தை வந்து பாடுது. ரொம்ப வந்து வந்து தான் வந்து அவ்வளவு ஒழுக்கமானவன், பண்பானவன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிடுது. பொண்ணோட அப்பாவுக்கு இந்த ஆளை பார்த்து பிடிச்சி போனோடனே பொண்ணை திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. திருமணம் பண்ணுற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு காட்டில் வாழக்கூடிய புலின்னு தெரியாது. கல்யாணம்லாம் முடிஞ்சிடுது, சாப்பிடுது. நடேச சாஸ்திரி ரொம்ப வேடிக்கையாக அதை எழுதியிருப்பார். என்னென்னா, புலி மாறிடுச்சு, சைவ உணவுக்கு வந்துடுச்சு, வீட்டில் வந்து அப்பளம், வடம், வத்தக்குழம்பு, தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட்ற புலியாக மாறிடுச்சு. ஆனால் அப்படி ஒரு உணவிலேருந்து இன்னொரு உணவுக்கு மாறுறவர்கள் நீண்ட காலம் அதை இருக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, தான் சைவ உணவுலேருந்து அசைவ உணவு சாப்பிடணும் ஆசைப்பட்ட புலி சொல்லுது, நான் காட்டில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அங்கே என்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி பொய் சொல்லி கிளம்பி போகுது. உடனே மனைவியையும் கூட அனுப்பி வைக்கிறாங்க. காட்டுக்கு கூட்டிகிட்டு வருது. காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு தன்னுடைய குகையில் வைத்து தான் அது காட்டுது, நான் உண்மையான புலி, ஆனால் ஆள் மாறி உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். நான் எந்த நேரமும் மனுஷனாக இருக்கிறதா புலியாக இருக்கிறங்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கும். இவளுக்கு தன் கணவன் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஒரே மாதிரி தான் நடத்த போகிறான், அதிகாரம் பண்ண போகிறாங்கிறதுனால பணிந்து அதுக்கு சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறான். அது சைவ உணவு சாப்பிட்டு பழகுனதுனால அப்பளம் சாப்பிட பழகுன புலியாக மாறிடுது. அப்போது இது வேடிக்கையான இவர்களுடைய இல்லற வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு முறை கோபம் வரும் போதும் அந்த புலி அவளைப்பட்ட சொல்லுமா, சும்மா இருக்கே என் சொரூபத்தை காட்டவா அப்படின்னு. அவள் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. ஆனால் அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்துடுறாங்க, 2மே புலிக்குட்டிங்க. ஒரு நாள் இந்த பெண்ணை பார்க்கறதுக்கு அவளோட சகோதரர்கள் வர்றாங்க காட்டுக்கு. அவர்களுக்கு நடந்த உண்மை தெரிஞ்சிருது. ஐயோ, இப்படி காட்டில் வாழக்கூடிய ஒரு புலிக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே, தங்கையனோட வாழ்வு என்ன ஆகும்னு நினச்சிட்டு அதிடமிருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சா கூட்டிகிட்டு போக விடாது. அப்போ பொய் சொல்லி அவளை எப்படியாவது தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு அழைச்சிட்டு வராங்க. புலிக்குட்டிகளையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பின்னாடியே மனித உருவம் எடுத்து வந்த அந்த புலியை ஒரு இடத்துல வந்து ஒரு கிணற்றின் மேலே என்ன பண்ணிடுறாங்கன்னா, கிணற்றை மூடி ஒரு பெரிய இலை தலைகளையெல்லாம் கொட்டி அந்த இடத்துல ஒன்று மரப்பலகைகளை வச்சு ஒரு மேடை மாதிரி ஆக்கி அது மேலே இதை உட்கார சொல்லி மந்திரம் சொல்கிறாங்க. உட்கார்ந்த உடனே அந்த பலகை உடஞ்சி கிணத்துக்குள்ளே விழுந்துடுது. புலியை கொண்டுடுறாங்க, புலிக்குட்டிகளையும் கொண்டுடுறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு ஒரு கதை முடியுது. வேடிக்கையான கதை, அந்த காலத்தில் மக்கள் சொன்ன கதை. இப்படியெல்லாம் யாரோ ஒருத்தனுக்கு திருமணம் செய்து கொடுப்பது என்பது, முன்பின் தெரியாத ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பது என்பது வேற்றுருவில் வந்த புலியை போன்றது தான் அப்படின்னு. இந்த புலிங்கிறது நிஜமாக அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் என்னென்னா, ஒருவருடைய உண்மையான அடையாளங்கள் தெரியாமல், உண்மையான குணம் தெரியாமல், உண்மையான அவருடைய பழக்க வழக்கங்கள் தெரியாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. ஆனால் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் வரலாறு முழுக்க நடந்த ஒரே கொடும் செயல் என்ன அப்படின்னா,
இப்படி எந்த விசாரணையும் இல்லாமல், யார் அவன்னு தெரியாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் போதும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறது தான். வரலாற்றில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, மணி ஆர்டர் பிரைடு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறார் ஒருத்தர், எங்கேயோ இருக்கிற ஒரு பெண்ணை புகைப்படத்தை பார்த்து தனக்கு பிடிச்சி போச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு பணம் அனுப்புனா அந்த பொண்ணு கப்பலில் கிளம்பி வருவாள். அவளுக்கு யாரை திருமணம் பண்ணிக்கிறோன்னு தெரியாது, அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது, எங்கே வசிக்க போகிறோன்னு தெரியாது. ஆனால் மன உடையில் அவள் என்ன பண்ணுவான்னா கப்பலில் கிளம்பி வருவாள். உதவிக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. எந்த இடத்துல இப்போ ஒரு ஸ்பெயினில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, நியூசிலாண்ட்லேருந்து ஒரு பொண்ணை ஸ்பெயினுக்கு வர வச்சு அவங்க திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. இந்த மணி ஆர்டர் பிரைடு ஒரு காலம் முழுக்க இருந்தது. இப்படி திருமணம் பண்ணக்கூடிய பெண்கள் பயணம் செய்யும் போதெல்லாம் துணைக்கு போகிறாங்கல்ல, அவர்களுக்கும் தெரியாது. அப்படி போன பெண்களோட வாழ்க்கை என்னாச்சு அந்த குடும்பத்துக்கு நிறைய நேரம் தெரியாது. சிலர் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், பலர் நெருக்கடிக்கு உள்ளாகி வன்முறைக்கு உள்ளாகி இறந்தும் போனாங்க. அந்த வரலாறு எழுதப்படவே இல்லை. வெள்ளைக்காரங்க இந்தியாவுக்கு வந்த பிறகு நிறைய வெள்ளைக்காரர்கள் இந்திய பெண்களை விரும்பினாங்க. ஆனால் இந்திய பெண்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ள மறுத்த போது கட்டாயப்படுத்தினாங்க. வெள்ளைக்கார பெண்களுக்கு என்னாச்சு அப்படின்னா, இளைஞர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு மாப்பிள்ளை கிடைக்கல. அப்போ இங்கிலாண்டிலேருந்து ஒரு முறை என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருமணத்துக்கு தயாரான வெள்ளைக்கார பெண்களை எல்லாம், அதுலேயும் குறிப்பாக திருமணம் செய்து கொள்ள பெண்களை எல்லாரையும் ஒரு கப்பல் நிறைய மணமகள்களை ஏற்றி அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் ஃபிஷ்ஷிங் ஃப்ளீட் அப்படின்னு பேர். அந்த கப்பல் முழுக்க எப்படி இருப்பாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட போகிற பொண்ணுங்க மட்டும் வருவாங்க. 100-200 கல்யாணம் பண்ணிக்கிட போகிற பெண்கள், அந்த பெண்கள் அவங்களுக்கு துணையாக வரக்கூடிய ஒரு பெண். இப்படி கப்பலில் வந்தீங்கன்னா இந்த செலவு முழுக்க அரசாங்கம் ஏற்றுக்கிடும். அன்றைக்கி இருந்த இங்கிலாந்தினுடைய அரசாங்கமே இந்த பெண்களுக்கான திருமண செலவை ஏற்றுக்கிடும். அவங்க இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியாவில் இப்போ சென்னைனா சென்னையினுடைய துறைமுகத்துக்கு இந்த கப்பல் சேரும். கப்பல் வந்த உடனே சென்னையில் அன்னைக்கு வசித்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்த்தவங்க, இராணுவத்தில் வேலை பார்த்தவங்க, வேறு வேறு ஆங்கிலேயர்களுடைய உயர் அதிகாரிகள் எல்லாரும் துறைமுகத்துக்கு வருவாங்க. துறைமுகத்தில் இந்த வந்த பெண்களை எல்லாம் ஒரு அறையில் தங்க வச்சு ஒரு நடன விருந்து ஏற்பாடு பண்ணி, அந்த நடனத்தில் எந்த பெண்ணை யாருக்கு பிடிக்குதோ அவர் அங்கேயே திருமணம் பண்ணிக்கலாம். அப்படி திருமணமே ஆகாட்டா அந்த பொண்ணு திரும்ப இங்கிலாந்துக்கு போகணுன்னு நினச்சாங்கன்னு வைங்க, இப்போ அந்த செலவை அந்த பொண்ணு தான் ஏற்றுக்கிடணும். இப்படி ஒரு நடைமுறை இருந்தது. இதில் பல வெள்ளைக்கார பெண்கள் இங்கே திருமணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கணவனோடு இருப்பாங்க. அவர்கள் குழந்தை பேரின் போது திரும்ப அவங்க இங்கிலாந்துக்கு போயிடுவாங்க. அங்கேயே குழந்தை பிறக்கும், அவர்கள் அங்கேயே வசிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வரமாட்டாங்க. இப்படி ஒரு திருமணம் வரலாற்றினுடைய முக்கிய நிகழ்வாக நடந்திருக்கு. எக்கச்சக்க பெண்கள் இந்தியாவுக்கு கல்கட்டாக்கு, மும்பைக்கு, சென்னைக்கு அந்த சென்னையில் இருந்த வெள்ளைக்காரர்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சரி, வெள்ளைக்காரர்களை பிடிக்காமல் இந்தியர்களை பிடித்தால், அன்றைக்கு இருந்த இந்திய வணிகர்கள், இந்திய அதிகாரிகள் பலரும் கூட இப்படி வெள்ளைக்கார பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அந்த பெண்களோட இங்கேயே வாழ்ந்திருக்கிறாங்க. எந்த பெண்ணாக இருந்தாலும் அது இந்த நிலத்திற்கு வந்த பிறகு இங்கேயே வாழணும்னு விரும்பலை. எனக்கு இந்த சீதோசன நிலை பிடிக்கலை, பண்பாடு பிடிக்கலை அப்படின்னு ஒன்று அந்த கணவரை அழைச்சிட்டு இங்கிலாந்து போயிடுவாங்க, இல்லைன்னா கணவர் இல்லாமல் போயிடுவாங்க. இப்படி ஒரு திருமண முறை இந்தியாவில் இருந்திருக்கு. கப்பலில் வந்தவங்க இருக்காங்க, கைவிடப்பட்டு இப்படி கப்பலில் கல்யாணம் பண்ணிட்டு நோயாளியாகி இறந்து போனவங்களும் இருக்காங்க, திரும்பி போனவங்களும் இருக்காங்க. இந்த வரலாறும் கூட ஆராய்ந்து புத்தகமாக எழுதப்பட்டிருக்கு. கால காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு செயலுக்கு பின்னாடி வரலாற்றில் அதுக்கு ஒரு பெரிய இடம், வரலாற்றில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இந்த மணி ஆர்டர் பிரைட் மாதிரி, ஃபிஷிங் ஃப்ளீட் மாதிரியான முகம் தெரியாத ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுகிற வரப்போகிற பெண்ணை பற்றி ஜான் கேப்மியன்கிற டைரக்டர் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. த பியானோ அப்படிங்கிற படம் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒருவரை திருமணம் செய்து கொள்வதற்காக வருகிற பெண்ணையும் அவளோட மகளையும் பற்றியது. அந்த பொண்ணுக்கு வாய் பேச முடியாது, ஆனால் அவள் ஒரு பியானோ வாசிக்கக்கூடிய நல்ல தேர்ந்த இசைக்கலைஞர். அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறா. அவளை மறுமணம் செய்து கொள்வதற்காக ஒருத்தர் நியூசிலாண்டில் தயாராக இருக்கிறார். அவருக்கு மணப்பெண்ணாக இவங்க கப்பலில் வர்றாங்க. மணமகளினுடைய இந்த திருமணத்தை பற்றியதல்ல, அவள் கொண்டு வர்ற பியானோவை பற்றியது தான் இந்த படம். மறக்க முடியாத ஒரு காட்சி இருக்குது. பெரிய பியானோ ஒன்றை கடலில் கொண்டு கடல் அலைகளுக்கு நடுவில் பியானோவை வச்சிட்ருக்கிற காட்சி இருக்குது. முன்பின் தெரியாத ஒருவரை திருமணம் செய்து கொள்ள போகிற வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு, அவளோட அவளுக்கு நடக்கக்கூடிய காதல்னு இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக அதோட சினிமாட்டோகிராஃபி அவ்வளவு பியூட்டிஃபுல்லான, ரொம்ப ஒரு கவித்துவமான புகைப்படங்களை அந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. பார்க்க வேண்டிய ஒரு படம்.
எனக்கு அந்த படம் 2 விஷயங்கள முக்கியமா தோணுச்சு. 1, இப்படி வரக்கூடிய மகள அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த துணிச்சல் எப்படி வந்தது? யாருன்னே தெரியாது. எங்க போறோன்னும் தெரியாது. ஆனால் அதை நம்பி தன் மகளையும் கூட்டிட்டு வந்து, இன்னொரு நிலத்தில், இன்னொரு தேசத்தில் முன்பின் தெரியாத ஒருவரை மணந்து அவளோட வாழ்க்கை என்னாகும்? அந்த தைரியத்தை அந்த பொண்ணு காட்டுகிற விதம், இசை அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பது, இசையின் வழியாக அவள் தன்னை மேம்படுத்திட்டே இருக்கக்கூடியது ரொம்ப 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 அழகாக அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கும். இவ்வளவு இந்த திருமணத்துக்கு பின்னாடி, திருமணம் சார்ந்த புகைப்படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை சொன்ன நான் எழுதின ஒரு கதையையும் குறிப்பிட விரும்புவேன். அது ஜெயந்திக்கு ஞாயிற்றுக்கிழமை பிடிக்காதுங்கிற கதை. இதுவும் திருமணத்தை பற்றினது தான். ஆனால் ஒரு வேடிக்கையான கதை. ஜெயந்தின்னு ஒரு பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. காதலிக்கிற நேரத்தில் அவளும் அவளோட கணவனுக்கும் இடையில் அவன் காதலனாக இருந்தால் 2 பேர் நல்ல அந்யோன்யமான காதலர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பிடிக்கும். ஆனால் இவங்க காதலிக்கிற நாட்களில் அந்த பையன் அசைவம்னோ இவ சைவம்னோ அவங்களுக்கு 2 பேருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் காதலிக்கிற நாட்களில் ஜூஸ் குடித்தாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, சாக்லேட்டை பரிமாறிக்கிட்டாங்களே தவிர ஒருபோதும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து பிரியாணி சாப்பிடலாமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணல. அவன் அசைவம் சாப்பிடுவானானே இந்த பொண்ணுக்கு தெரியாது. திருமண பேச்சுவார்த்தையின் போது தான் அவளுக்கு தெரிய வருது, அவன் அசைவம் சாப்பிடுவான், நம்ம சைவம். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு. 2 வீடும் திருமணம்லாம் நடந்துடுது. திருமணமான உடனே விருந்துக்கு அழைப்பாங்கள்ல, அப்படி ஒரு உறவினர் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க. அங்கே இலை போடப்படுது. இலை முழுக்க 2 பேருக்குமே அசைவ உணவுகள் பரிமாறப்படுது. ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா, நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், அவர் தான் சாப்பிடுவார், அவர் சாப்பிட்றத சாப்பிடட்டும் அப்படின்னு. சைவம் சாப்பிடுகிற பொண்ணு இவள்னு தெரியாதுங்கிறதுனால அவங்க சைவத்துக்கு எதுவுமே பண்ணலை. வெறும் ரசம் அப்பளம் தான் சாப்பிட்றா. அன்று தொடங்குகிறது அவளுக்கு பிரச்சனை. என்ன அப்படின்னா, நான் விட்டு கொடுத்தா அவர் விட்டு கொடுக்கணுமா, நான் விட்டு கொடுக்கணுமா? நான் வாழ்நாளெல்லாம் வெறும் ரசம் சாதம் பொரியல் மட்டும் சாப்பிட்ற ஆளாக இருக்கணுமா, அல்லது நான் அசைவம் சாப்பிட்டு பழைக்கணுமா, அல்லது அவர் சைவத்துக்கு மாறக்கூடாதா அப்படிங்கிற இந்த இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணக்கு சண்டை எங்கே வர தொடங்குகிறது. இந்த மாப்பிள்ளையினோட வீட்டில் எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா காலையிலேயே அசைவ உணவுகள் தயாராகிரும். அவங்க இட்லிக்கே குடல் குழம்பு கறி குழம்பு சாப்பிட்ற ஆட்கள். அன்றைக்கு அவர்கள் மீன் மட்டன் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா பல குடும்பங்களில் ஞாயிற்றுக்கிழமை உணவுங்கிறது கட்டாயம் அசைவ உணவு தான். அதுவும் அசைவ உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய குடும்பங்களில் விதவிதமாக சமைத்து விதவிதமாக சாப்பிடுவாங்க. அன்றைக்கி எல்லாம் ஜெயந்திக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜெயந்திக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது. அவளாக சமைத்து சாப்பிட்றதுக்கு தனியான அடுப்பும் காய்கறியும் இருக்கும். அவளுக்கு சாப்பிட பிடிக்காது. அவள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பெண்ணாக மாறுவாள். ஞாயிற்றுக்கிழமைக்காகவே என்ன செய்வான்னா, பக்கத்து வீட்டுக்கு போயிடுவா, வெளியில் போய் சுற்றிட்டு இருப்பா. அவளுக்கு தோணும், இப்போ தான் திருமணமாகி 1 வருஷம் கூட ஆகலை, இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்குது, எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்குது, இதை எப்படி கடந்து போக போகிறோம் அப்படின்னு. பண்பாடு உணவு என்பது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. ஒருத்தருடைய உணவுங்கிறது அவருடைய விருப்பம் சார்ந்த ஒன்று. ஆனால் அந்த விருப்பம் அவருடைய இணையருக்கு ஏற்புடையது என்றால் விடணுமா விடக்கூடாதா? அல்லது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிஜமான வாழ்க்கையில் என்னன்னா, பல பெண்கள் கணவருக்காக அசைவம் சாப்பிட கற்றுக்கிட்டாங்க, கணவருக்காக அசைவம் சமைக்க கற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க சாப்பிடுவாங்களான்னா சிலர் சாப்பிடுவாங்க, பலர் சாப்பிட்றதே இல்லை. அசைவம் சாப்பிடாத பெண் அசைவத்தை சமைத்து தரக்கூடியதை நிஜ வாழ்க்கையில் பார்க்குறோம். இதை நினைவூட்டுவது தான் அந்த கதை. எனக்கு உணவு அல்ல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு பெண்ணுக்கு விருப்பமான நாளாக இல்லாமல் போகிற பெண் என்னவா, அவள் எப்படி இருப்பா? இது அவள் வாழ்க்கையில் உண்மையில் பிரச்சனை தானா? அப்போது நிஜ வாழ்க்கையில் இப்படி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இலக்கியத்தில் பதிவு செய்யும் போது அது வெறும் சம்பவமாக இல்லாமல் அதை தாண்டிய ஆழமான நுணுக்கமான விஷயங்களை நோக்கி நகர்ந்தால் அது வாசிப்பவருக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருவதாக இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, சும்மா வேடிக்கைக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி நடந்துக்கிறாங்கிறத தாண்டி ஒன்றும் இல்லாமல் போயிடும். இலக்கியம், நான் சொன்னேன் இல்லையா உரையினுடைய தொடக்கத்தில், அது ஒரு புகைப்படம் எடுக்கிறதுனா இது ஒரு புகைப்படத்தை எடுக்கிறது. இணக்கமான அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கு இடையிலும் கூட ஏதேனும் சில பிளவுகள் பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நேரங்களில் அவர்கள் எப்படி நடந்துக்கிடணும், எப்படி ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதை அது. அப்போ இலக்கியம் காட்டுகிற புகைப்படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அழிவே இல்லாத புகைப்படங்கள். ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய புகைப்படம் கால ஓட்டத்தில் நிறம் மங்கியோ தொலைந்தோ காணாமலோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் எழுத்தில் இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கு இல்லையா, அது மாறவே மாறாது. மாறாதோட அழிவே இல்லாமல் என்றைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதை திரைப்படமாக்கி விட்டும் போது அந்த படம் முடிஞ்சு போயிடுச்சு, படத்தினுடைய காலம் கடந்து போயிடுது, இயக்குனர்கள் நடிகர்கள் எல்லாரும் அவங்களோட வாழ்வு கூட முடிஞ்சு போயிடலாம். ஆனால் அதுக்கப்புறமும் படம் அப்படியே இருக்குது.
இப்போ இந்த ஜான் கேப்மியானோட படம் உலகம் முழுக்க பார்க்கப்பட்டது, உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை, அது காட்சிப்படுத்தக்கூடிய விதம், அந்த பியானோ. எனக்கு அந்த பியானோவை பார்க்கும்போதெல்லாம் அதுபோல தான் அந்த பொண்ணும் இருக்கிறா, அவள் இசையினுடைய மறு வடிவம் தான் அப்படின்னு தோணுது. அப்போது ஒரு புகைப்படத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. வெறும் கேளிக்கையை தாண்டி, வெறும் மகிழ்ச்சியை தாண்டி அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்தியாவிற்கு புகைப்படங்கள் வர தொடங்கிய போது அது முதல்ல இராணுவத்தினர் கையில் தான் கொடுக்கப்பட்டது. கேமராவை இராணுவத்திடம்தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்தது. கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்தியர்களுக்கு எதிரான ஆவணப்படுத்துதலில் கேமராவை பயன்படுத்தினாங்க. அதிலும் குறிப்பாக சிப்பாய் எழுச்சி என்று சொல்லப்படக்கூடிய சிப்பாய் எழுச்சிக்கு அப்புறம் இந்தியர்கள் தங்களை மோசமாக நடத்துகிறாங்கன்னு வெள்ளைக்காரர்கள் சாட்சி சொல்வதற்காக புகைப்படங்களை எடுத்து அதை லண்டனில் கொண்டு போய் பத்திரிகைகளில் வெளியிட வச்சாங்க. புகைப்படம் பொய் சொல்லும் என்பதை உருவாக்கியது அவர்கள் தான். அது வரைக்கும் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, புகைப்படம் எடுத்துகிட்டு அது பொய் சொல்லாதுங்க அப்படின்னு. ஏன்னா நீதிமன்றத்தில் கூட ஒரு புகைப்படம் இருந்துச்சுன்னா சான்றாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் நம்ம காலகட்டத்தில் புகைப்படம் பொய் சொல்லும். எந்த 2 பேரையும் புகைப்படத்தில் ஒன்று சேர்த்துட முடியும், எந்த நிகழ்வுகளையும் யாரையும் புகைப்படத்தில் சேர்க்க முடியும் அப்படின்னா, புகைப்படம் முழுமையாக நம்புவதற்கான ஒரு சான்றாக இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் புகைப்படத்தால் உருவான நிறைய வேறு விளைவுகள் நம்ம காலகட்டத்தில் ஒரு தொழில்நுட்ப சாதனம் எந்த அளவுக்கு மன பாதிப்புகளை உருவாக்குங்கிறதுக்கான அடையாளமாக மாற்றிடுச்சு. இலக்கியம் ஒருபோதும் அப்படி செய்யாத நண்பர்களே. இலக்கியம் நுண்மையான, மகத்தான, வாழ்வினுடைய அரிய தருணங்களை ஒரு வரியில் காட்சியாக பதிவு செய்து உங்களுக்கே கொடுத்துருது. அந்த காட்சி என்றைக்கும் இருப்பதாக, என்றும் கொண்டாடப்படுவதாக இருக்குது. அதனாலேயே அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் வந்துடுது. அடுத்த முறை நீங்கள் புகைப்படத்துக்கு சிரிப்பதற்கு முன்னால், ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு முன்னால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்களுடைய நினைவில் பதிவு செய்யாத எதை இந்த புகைப்படம் உங்களுக்கு தந்துடப்போகுதுன்னு. அப்புறம் உங்களை தொடர்ந்து நீங்கள் காட்டிக்கொள்ளே இருக்கும்போது உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு சலிப்பின் பாதையில் செல்ல ஆரம்பிக்கிறீங்க. நிறைய உலகத்தினுடைய காட்சிகள் நம்ம கண்ணு முன்னாடி எந்த புகைப்படத்திலும் பதிவு செய்யாமல் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் பகல் வெளிச்சம் என்பது எங்கிருந்து எங்கே போகுது, எல்லா பொருட்களின் மீதும் எப்படி படுகிறதுங்கிறது எந்த பதிவும் இல்லை. ஒரு பூரண நிலவினுடைய வெளிச்சம் உலகம் முழுக்க ஒரு அப்படி பொழியும் போது அதனுடைய வண்ணங்களும் அது காட்டக்கூடிய காட்சிகளும் முழுமையாக பதிவு செய்யப்படலை. நுண்மையான நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான காட்சிகள் நம்மளை சுற்றி இருக்குது. கேமராவை நம்மளை பார்த்து திருப்புறதை தாண்டி உலகத்தை பார்த்து திருப்புங்க. இந்த நுண்மைகளை பதிவு செய்யுங்க, கொண்டாடுங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.